அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு விரிவானம் பார்க்க போகிறோம். சந்தை அப்படின்ற துணைப்பாடம் கடந்த 3 நாட்களாக நாம் பார்த்துட்டு வரோம். சந்தையை பற்றி ஒரு தாத்தா அவங்களோட பேரம்பேத்தி 2 பேரும் பேசிகிட்டே வராங்க. தாத்தா தன்னுடைய சந்தை அனுபவத்தை, தன்னோட கிராமத்தினுடைய சந்தை அனுபவத்தை பற்றி சொல்லிக்கிட்டே வந்தார் இல்லையா? நேற்று நம்ம என்ன பார்த்தோம்? மணப்பாறை அப்படின்னு சொன்னால் மாட்டுச்சந்தை, அய்யலூர் அப்படின்னா ஆட்டுச்சந்தை, ஒட்டன்சத்திரம் அப்படின்னா காய்கறி சந்தை அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஊர்லேயும் சந்தையினுடைய புகழ்பெற்ற பொருட்கள் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். இப்படி தாத்தா சொல்லிக்கிட்டே வரும்போது கீர்த்தனா சொல்கிறான், தாத்தா தாத்தா அங்கே பாருங்கள், ஒரு பெரிய கட்டடம் தெரியுது பாருங்கள், அதுதான் மாலே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். உடனே மூர்த்தி சொல்கிறான், தாத்தா இது மாதிரி பன்னாட்டு அறிவியல் தொழில்நுட்பத்தோட இயங்குகிற வணிக வளாகங்களும் கிராம சந்தைகளுக்கும் என்ன வேறுபாடு? அதாவது சூப்பர் மார்க்கெட் சொல்கிறோம் இல்லையா, மால் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் இல்லையா, அதுக்கும் கிராம சந்தைக்கும் என்ன வேறுபாடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான் மூர்த்தி. தாத்தா சொல்கிறாரு, நவீன சந்தையில் இப்போ நம்ம மால் சொல்கிறோம் இல்லையா, அதில் உற்பத்தி செய்கிறவங்க ஒருத்தவங்க, மொத்தமாக வாங்கிட்டு வர்றது வேற ஒருத்தர், அவங்கக்கிட்டேருந்து சில்லறையாக வாங்கிட்டு வந்து விற்கிறவங்க இன்னொருத்தவங்கன்னு இருப்பாங்க. ஆனால் கிராம சந்தையில் அப்படி கிடையாது. யார் உற்பத்தி செய்கிறாங்களோ அவங்களே விற்பனையாளராக இருந்திருக்காங்க. இதில் இடைத்தரகர் வேலை இல்லை. அதனால தான் இதில் என்னது, பொருளோட விலை அதிகமாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரியா? கீர்த்தனா உடனே சொல்கிறாரு, அப்பா தாத்தா தாத்தா பாருங்கள் வந்தாச்சு, வாங்க தானி எங்கள் படிக்கட்டில் ஏறி நம்ம மேலே போகலாம் அப்படின்னு சொல்கிறார். எஸ்கலேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் இல்லையா. தாத்தா உனக்கு என்ன வேணும் மூர்த்தி அப்படின்னு கேட்குறாரு. மூர்த்தி எனக்குலாம் ஒன்றும் வேணாம் தாத்தா, கீர்த்தனா தான் பார்க்குறது எல்லாத்தையுமே கேட்பா அப்படிங்கிறாங்க. அங்கே எல்லாருமே பேசிக்கிறாங்க. அந்த தானி எங்கள் படிக்கட்டில் ஏறி போகும்போது ஒவ்வொருத்தராக பேசிக்கிறாங்க இல்லையா, ஒரே சத்தமாக இருக்குது. மூர்த்தி கேட்குறான், தாத்தா இதுதான் சந்தைக்கடை சத்தமா? எல்லாரும் சொல்லுவாங்கள்ல சந்தைக்கடை சத்தம்னு, அப்போ இதுதான் சந்தைக்கடை சத்தமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அதுக்கு தாத்தா சொல்கிறாரு, சந்தைக்கடை சத்தமாக தான் இருக்கும், ஆனால் இது மாதிரி இறைச்சலாக இருக்காது. அங்கே வெறும் உதட்டு வியாபாரம் மட்டும் பேசும் களம் இல்லை. அதாவது ஒரு கல்யாண வீட்டுக்கு எப்படி வரவேற்பாங்க, வாங்க வாங்க அது வரவேற்பாங்க இல்லையா, அது போல் இருக்கும். வந்து விசாரிப்பாங்க. எங்கே இப்போது நம்ம ரெகுலராக தொடர்ந்து ஒரு கடையில் பொருள் வாங்கிட்டு இருந்தோம் அப்படின்னா, ஒரு வாரம் போகலை அப்படின்னா கேட்பாங்க, ஏன் போன வாரம் நீங்கள் வரல, என்னாச்சு உங்களுக்கு, உடம்பு சரியில்லையா, இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு கேட்பாங்க இல்லையா. இது மாதிரி கிராம சந்தையில் அந்த வியாபாரிகளுக்கும் பொருளை வாங்கக்கூடியவங்களுக்கும் இடையே உறவுகள் இப்படியெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போது திடீர்னு என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீர்த்தனா வந்து ஒரு கண்ணாடி பெட்டிக்குள்ளே வச்சுருக்கக்கூடிய ஒரு பொம்மையை தொடுறா. சரியா? உடனே கடையில் இருக்கக்கூடிய வேலையால் அதெல்லாம் தொடாதீங்க அப்படிங்கிறாங்க. உடனே தாத்தா சொல்கிறார், பாத்தியா பொம்மையெல்லாம் தொடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, ஆனால் குழந்தைகளை நம்ம நாட்டு சந்தைக்கு கூட்டிகிட்டு போனோம் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய தக்காளி, கேரட்டு அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்க எதை எடுத்தாலும் அதற்கு காசை இல்லை. அந்த குழந்தைகளோட ஆசை வந்து அங்கே குறுக்கிடாது, அவங்களோடதை அவங்களே வச்சுக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே மூர்த்தி சொல்கிறான், இந்த வணிக வியாபாரத்தில் இங்கே நவீன காலத்தில் பார்த்திங்கன்னா இதுக்கு இடமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. தாத்தா சொல்கிறாரு, நாட்டு சந்தையில் வியாபாரிக்கும் வாடிக்கையாளர்களுக்குமான உறவு வெறும் பொருளை விற்று வாங்குவதோடு முடிந்து போவதில்லை. சந்தையில் பார்த்து பழகிறவங்க சம்பந்திகளாக அல்லது உறவினர்களாக ஆகக்கூடியதும் உண்டு. அதாவது பெண் கொடுத்து பெண் எடுப்பாங்க இல்லையா, அது மாதிரி உறவுகளும் அதில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கீர்த்தனை சொல்கிற, தாத்தா அங்கே பாருங்கள், அந்த குழந்தை பொம்மை எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள், விலை அதிகமாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. தாத்தா சொல்கிறாரு, விலையை பற்றி கவலைப்படாத, உனக்கு பிடிச்சிருந்தா சொல்லு, சரியா, அந்த பொம்மை எவ்வளோ விலைனாலும் நானே வாங்கி தரேன் அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை தாத்தா அம்மா திட்டுவாங்க அப்படின்னு சொல்கிறா. இல்லை பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, வாங்கி தராங்க. உடனே மூர்த்தி கேட்குறான், தாத்தா வந்து பழக்கூழ் குடிக்கலாமா அப்படின்னு கேட்குறான். சரியா, ஃப்ரூட் ஜூஸ் சொல்லுவாங்க இல்லையா, 3 பேர் வாங்கி குடிக்கிறாங்க. மிகப்பெரிய இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான கடையில் பல அடுக்குகளில் பொருட்கள்லாம் குவிச்சு வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மூர்த்தி சொல்கிறான். தாத்தா சொல்கிறார், ஆமாம், யாருக்கு எது வேணுமோ அது அதுக்குன்னு தனித்தனியாக பகுதிகள் இருக்குது, தேவைக்கு அளவுக்கு ஏற்ப பொருட்களை நாமே தேர்ந்தெடுக்கலாம் போல் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா கேட்குறாரு. நம்ம போகிறோம் இல்லையா, இப்போ பெரிய வணிக வளாகங்களில் போனால் நமக்கு தேவையான பொருட்களை நாமளே அந்த ட்ராலி எடுத்துகிட்டு போய் வாங்கிட்டு எடுத்துகிட்டு வந்து திரும்ப பில் போட்டுக்குவோம் இல்லையா, அதை பேசிக்கிட்டே வராங்க. சரியா? அப்போது இது மாதிரி கடைகள் வந்து நிறைய பேருக்கு வேலை கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு மூர்த்தி சொல்கிறான். ஆனால் தாத்தா சொல்கிறார், இல்லை அப்படி சொல்ல முடியாது, நிரந்தர பணியாளர்கள் இங்கே குறைவாக தான் இருப்பாங்க,
தற்காலிக பணியாளர்கள் தான் அதிகம் பேர் இதில் இருக்காங்க. நிறைய பேர் இங்கே நீண்ட நாள் வேலை செய்ய மாட்டாங்க. கொஞ்ச நாள் செய்வாங்க, அதுக்கப்புறம் போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரியா? இது மாதிரி கடைகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ சந்தை அப்படின்னா திட்டமிடலாம் தேவையில்ல. நம்மக்கிட்ட என்ன பொருள் இருக்கோ கொண்டு வந்து அப்படியே விற்றுட்டு போயிட்டே இருக்கலாம். ஆனால் இது மாதிரி இருக்கக்கூடிய பெரிய வணிக வளாகங்கள்லாம் திட்டமிட்டு தான் செயல்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது எல்லாத்தையும் பேசி முடிச்சுட்டு 3 பேர் எங்கே போகிறாங்க? வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போனே கீர்த்தனாவோட அம்மா, எதுக்கு இவ்வளோ பெரிய பொம்மை வாங்கிட்டு வந்திருக்க? ஏற்கனவே நிறைய பொம்மை இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே தாத்தா சொல்கிறாரு, விடுமா, சின்ன குழந்தை தானே, ஆசையாக கேட்டுச்சு, அதனால தான் நான் வாங்கி கொடுத்தேன் அப்படின்ற. ஏப்பா மூர்த்தி ஒன்றும் வாங்கலையா? இல்லை, அவன் எதுவுமே வாங்கலை, வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டான். அப்போ மூர்த்தி சொல்கிறான், இல்லைம்மா நான் பொம்மைலாம் வாங்கலை, ஆனால் எனக்கு படிப்புக்கு சம்மந்தமான எல்லா விவரங்களை பற்றியும் தாத்தா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த காலத்தில் எப்படி சந்தையில் மக்கள் பணத்தை விட மனிதனுடைய உணர்வுகளுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்தாங்க அப்படிங்கிறத நினச்சாவே பெருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். உடனே அவங்க அம்மா சொன்னாங்க, ஆமாம்மா நானும் சந்தைக்கு போயிருக்கேன், சந்தை அப்படின்னாலே ரொம்ப சந்தோஷம் தானாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி சரி வாங்க வாங்க, தாத்தா ஊர் சந்தையிலேருந்து வாங்கிட்டு வந்திருக்கக்கூடிய காய்கறிலேருந்து நான் குழம்பு வச்சுருக்கேன், அது எப்படி இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரியா? இப்படி தான் அந்த காலத்தில் சந்தை அப்படிங்கிறது இருந்தது. இந்த உரையாடல் மூலமாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, சங்க காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இப்படியெல்லாம் சந்தைகள் இருந்தது. சந்தைகள் இருந்ததுனால மனிதனுடைய உணர்வுகள் நல்லா வெளிப்பட்டது. அவங்களுக்கு இருக்கக்கூடிய தொடர்புகளும் உறவுகளும் அதிகமாச்சு. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா, உற்பத்தி செய்கிறவனுக்கு நேரடியாக அதனுடைய பணம் நேரடியாக போச்சு. இதில் இடைத்தரகர்களுக்கு வேலை அதிகம் இல்லை அப்படின்றதெல்லாம் நாம் தெரிஞ்சுக்கிட்டோம். சரியா? உங்களுக்கு பாருங்கள், இங்கே தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இன்றைக்கும் பார்த்திங்கன்னா தமிழகத்தில் உள்ள எல்லா ஊர்களையும் வாரச்சந்தை இருக்குது, மாதச்சந்தையும் இருக்குது இல்லையா? குறிப்பிட்ட ஒரு சில பொருட்களை மட்டும் விற்கக்கூடிய சந்தையும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா, இந்த நம்மளோட கிருஷ்ணகிரி மாவட்டம் இருக்கு இல்லையா, அங்கே இருக்கக்கூடிய போச்சம்பள்ளி சந்தை பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 18 ஏக்கர். எத்தனை இருக்குது? 18 ஏக்கர் பரப்பில் இருக்குது. அதில் 8000 கடைகள் இருக்காம். இன்னமும் ஞாயிற்றுக்கிழமைகளில் அந்த கடை கூடுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா பல ஊர்களை சேர்ந்த மக்கள் தக்காளி முதல் தங்கம் வரை வாங்கிறதுக்காக கூறுறாங்க. இங்கே விற்பவரும் வாங்குபவர்களும் எப்படி இருக்காங்களாம், உறவினர்களாக பேசி மகிழக்கூடிய காட்சிகள் கிராம சந்தையில் இருக்கிறது போலவே இங்கமும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரியா? இந்த சந்தைக்கு எத்தனை வயசு ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 125 வயசு ஆயிடுச்சான். சரியா? அப்போ எத்தனை 4 தலைமுறைகள் கடந்து வந்துருச்சு. ஒரு வருமானத்தோட நோக்கின்றி அதுவும் இந்த சந்தை இன்றைக்கும் விற்பனை ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரியா? இன்னும் என்னென்ன சந்தையெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. நானும் உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் சந்தையை பற்றி சொன்னேன் இல்லையா? அதனால் உங்களோட கிராம சந்தையை பற்றி எழுத சொல்லி நான் உங்களுக்கு நேற்று கொடுத்துருந்தேன், வீட்டு பாடம் கொடுத்துருந்தேன். அதை பற்றி தெரியல அப்படின்னா நீங்கள் நம்மளோட பாடப்புத்தகத்தில் கொஞ்சம் படிச்சுக்கோங்க. இல்லை அப்படின்னா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க கிட்ட கேட்டு உங்கள் ஊரில் நடக்கக்கூடிய சந்தையை பற்றி கொஞ்சம் எழுதி வச்சுக்கோங்க. நிறைய தகவல்கள்லாம் என்னென்ன ஊரில் என்னென்ன சந்தை இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரியா? நன்றி, வணக்கம்.